அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 9/5/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி இன்னைக்கு. ஸோ நிஃப்டி இண்டெக்ஸ் பேங்க் நிஃப்டி இது ரெண்டுலேயுமே வந்து சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.44% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கான். S&P வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கான். நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கான். ஸோ இப்போ யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன தான் டவ் ஜோன்ஸ் பாசிட்டிவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு மொமெண்டம் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதே நான் விட்னஸ் பண்ணுறேங்க. நீங்கள் டவ் ஜோன்ஸ் மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கேன், கண்டினியூஸாக மேலே போயிட்டு இருக்கான். ஆனால் மற்ற ரெண்டு இண்டெக்ஸை பாருங்களேன். ஸோ இந்த S&Pங்கிறவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆகி சிபிஆருக்கு பக்கத்துலேயே முடிஞ்சிருக்கிறான். நாஸ்டாக் கிட்டத்தட்ட சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் தான். இங்கே கீழே S2 கிட்ட ஓப்பன் ஆகி சிபிஆர் கிட்ட முடிஞ்சிருக்கான். அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாலாம் இந்த ரெண்டு இண்டெக்ஸும் மேலே போகல, டவ் ஜோன்ஸ் மட்டும்தான் மேலே போகிறான். ஸோ இது வந்து என்னத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இதுக்கப்புறம் ஃபர்தராக பெருசாலாம் மார்க்கெட்டால் மேலே போக முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏறிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு கன்சல்டேஷன் வரதுக்கு மேபி ரிவர்சல் வரது கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து ரிவர்சல் வரும்போது ஆல்ரெடி நம்ம அடி வாங்கிட்டு இருக்கிறோம், அந்த அடி இன்னும் கொஞ்சம் பெருசாக வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேபி இன்னும் ஒரு நல்ல ஒரு இப்போ S&Pலையும் நாஸ்டாக்லையும் இன்றைக்கோ நாளைக்கோ வந்து ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் வருது, பிரேக் அவுட் கொடுக்குறாங்கன்னா மேபி அது மாறலாம். ஸோ இந்த ஒரு இன்றைக்கும் நாளைக்கும் யூஎஸ் மார்க்கெட்டில் நடக்க போகிற ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவமாக நான் பார்க்குறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஎஸோட விக்ஸு. ஸோ யூஎஸோட விக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகுது. இப்போ மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆகும்போது விக்ஸ் கம்மியாகுது, இது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழெல்லாம் போகாது அப்படிங்கிறதா இப்போதைக்கு விக்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி யூஎஸோட 10 இயர் பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று லைட்டாக ஏறி இருக்கிறான். ஸோ 4.5 பக்கமாக போயிட்டான். இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 4.5ல். ஸோ அவன் கீழே போகிறது தான் மார்க்கெட்டுக்கு நல்லது. இவன் மேலே போனான்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு ஃபால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் நிலவரம் அவ்வளோதான். இப்போ நம்ம வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஏடிஆரை பார்க்கலாம். ஸோ இந்தியன் ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று முடிஞ்சது. கிட்டத்தட்ட இன்ஃபோசிஸும் HDFC பேங்க்கும் 1%, 1.5% முடிச்சிருக்காங்க. விப்ரோ ஃப்ளாட்டாக முடிச்சிருக்கான். ஐசிஐசிஐ வந்து 0.79% நெகட்டிவில் முடிச்சிருக்கான். அப்படியே அங்கே போய் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் வந்து 0.26%, ஐசிஐசிஐ வந்து 0.65%, HDFC வந்து 1.34%, விப்ரோ வந்து 0.64%. பெரிய அளவுக்கு சேஞ்சஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் இருந்து நம்ம பெருசாக ஒரு இன்டர்பிரேஷன் எடுத்துக்க முடியாது, பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவாக இருக்குன்னு. இந்தியன் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு அலைன் பண்ணி தான் வந்து இங்கேயுமே யூஎஸ்லையுமே க்ளோஸ் வச்சுருக்காங்க. இதை நம்ம விட்டுருவோம். அடுத்து வந்து FIID ஆக்டிவிட்டி. இங்கே பார்த்தீங்களா FII வந்து 6600 கோடி செல் பண்ணியிருக்காங்க. ஸோ வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங்கோ ஃப்ளாட் ஓப்பனிங்கோ காட்டுவோம். ஆனால் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. அதுக்கு மிக முக்கிய காரணமே இந்த FII செல்லிங் தான். எப்பவுமே FII வெறித்தனமாக செல் பண்ணும்போது மார்க்கெட்டில் மிகப்பெரிய கேப் அப் வராது. சப்போஸ் அந்த கேப் அப் வந்தாலுமே அது சஸ்டெயின் ஆகாமல் கீழே போயிடும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் டெய்லியுமே வந்து கிஃப்ட் நிஃப்டியை காட்டிலும் வந்து ஒரு அண்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் நம்ம FDI இருக்காங்க பார்த்தீங்களா, வாட் எவர் ஹேப்பன்ஸ் மொரட்டை முட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இவங்களும் கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ FII வந்து இந்த செல்லிங் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து புதுசு கிடையாது நம்மளுக்கு. ரெண்டாவது அது ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் நிற்க போகிறதும் கிடையாது, கண்டிப்பாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஜூன் 4 அன்றைக்கி வர போகிற ரிசல்ட்டை பொறுத்து இன்னும் அதிகமாகுமா இல்லை வந்து கம்மியாகுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு இதுவுமே ஒரு நெகட்டிவ் சைன் தான். அடுத்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் டவ் ஜோன்ஸ் வந்து -0.01% நெகட்டிவில் இருக்கிறான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா S&P வந்து அவனும் வந்து ஃப்ளாட்டாக இருக்கான். நாஸ்டாக் வந்து ஃப்ளாட்டாக இருக்கான். உங்களுக்கு டாக்ஸும் ஃப்ளாட்டு, எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்காங்க. உங்களுக்கு வந்து இவன் பேர் என்ன நிக்கி, ஜப்பானும் ஃப்ளாட்டாக தான் இருக்கான். தைவான் வந்து இவன் மட்டும் கொஞ்சம் பயங்கர நெகட்டிவாக இருக்கா. அது இன்டர்னல் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும். ஸோ வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே பயங்கர ஃப்ளாட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ கிஃப்ட் நிஃப்டிக்கு வந்துடலாம். கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 22,391 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நேற்று க்ளோசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதே ரேஞ்சு தான். நிஃப்டி ஃபியூச்சர் பாருங்கள், உங்களுக்கு வந்து 393 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போது 88 கிட்டத்தட்ட ஃப்ளாட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. மேபி ஒரு +or-20 பாயிண்ட்ஸ் வந்து இதுக்கப்புறம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பெரிய மாறுதல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, நம்ம வந்து ஃப்ளாட் ஓப்பனிங்னே கணக்கு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து சிபிஆரை வந்து அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ நேற்று இதுக்கு முந்தின நாள் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ட்ரெண்டிங் டே போய் மார்க்கெட் வந்து S2க்கு பக்கத்தில் க்ளோஸ் வச்சுச்சு. அண்ட் நேற்றுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டால் மேலே போக முடியல, சிபிஆருக்கு பக்கத்தில் தான் க்ளோஸ் வச்சிருக்கு. பட் இந்த இடத்துல ஒரு பையிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ப்ரைஸ்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த S1 கிட்ட, வீக்லியோட S1 கிட்ட ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ ப்ராபப்ளி இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே மூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இருங்க, நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துட்டு நம்ம இந்த அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ பேங்க் நிஃப்டியும் அதே தான், உங்களுக்கு நிஃப்டியோட பயங்கரமாக கன்சல்டேட் ஆயிருக்கு. ப்ளஸ் பேங்க் நிஃப்டியில் விர்ஜின் சிபிஆரும் ஃபார்ம் ஆயிருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் இன்றைக்கி மேலே போகுது அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி ஏறானா கண்டிப்பாக இந்த விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை தாண்டி மேலே போகிறது, அதாவது ப்ரீவியஸ் நேற்று அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரிவர்சலும் வந்துச்சு. ஸோ இதை தாண்டி வந்து மேலே போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இப்போ நம்ம வந்து டுமாரோ சிபிஆருக்கு போயிடலாம். டுமாரோ சிபிஆரில் இருங்க, நம்ம முதல் நிஃப்டிலேருந்து வந்துடலாம்.
ஸோ டுமாரோ சிபிஆரை பொறுத்த வரைக்கும் நான் அந்த லைனெல்லாம் முதல்ல ஹைட் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் டுமாரோ சிபிஆர். இது ஒரு டிசைனிங் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் இதோட சைஸ் பாருங்க கொஞ்சம் சின்னதாக இருக்குது. மேபி இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் டே வரலாம். அது எதர் சைட் மேலே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கீழே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேலே வரதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 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 40% சான்சஸ் இருக்குது. கீழே வரதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60% சான்ஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டோட ஓவரால் சென்டிமெண்ட்டே வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. இது ரெண்டுமே இல்லாமல் இன்றைக்கி கன்சால்டேட் ஆகிறதுக்குமே வந்து கொஞ்சம் சான்சஸ் இருக்குது பிட்வீன் R1 அண்ட் S1. ஓகேங்களா? ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் நடந்ததுனால மேபி இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் நான் எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் ஹைலாம் போட்டு பெரிய மொமெண்டம் இல்லாமல் இப்போ R1க்கோ இல்லை R2க்கோ இடையில வந்து கன்சால்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதையும் பார்த்து தான் ஆகணும். ஸோ ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட் பாருங்களேன், இங்கேருந்து இங்கே விழ ஆரம்பித்தவங்க கிட்டத்தட்ட இங்கேருந்தே விழாதாங்க ஆரம்பித்தோம். உங்களுக்கு வந்து பல நாட்களாக மார்க்கெட் விழுந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது ஒன்று வந்து தான் ஆகணும். ஸோ அதனால் ஒரு ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது வந்து தான் ஆகணும். ஆனால் அது இன்றைக்கி வருமா அப்படிங்கிறது தான் கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி வேறு நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே வேறு அண்ட் பேங்க் நிஃப்டியில் வேறு விர்ஜின் சிபிஆர் இருக்குது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்க போகுது. பட் நம்ம பொறுத்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டிசைனிங் சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால R1 ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட். இன்கேஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா R1லேருந்து கண்டிப்பாக அவன் சிபிஆர் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் மார்க்கெட்டுங்கிறதுனால R1லேருந்து S1க்கு 2 பியூட் மூவ் கிடைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சிபிஆர் ரிவர்சல் சப்போஸ் இங்கே இந்த இடத்துல இது ப்ரைஸ் ஓப்பன் ஆகி லைட்டாக அப்படி மேலே போய் ரிவர்ஸ் ஆகிறோம் அப்படின்னா அந்த சிபிஆர் ரிவர்சலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதுவும் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். அண்ட் S1 ட்ரெண்டிங் இது 3 தான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்படியே நீங்கள் பேங்க் நிஃப்டி பக்கம் போனீங்கன்னா இவனுக்கு இன்றைக்கி ட்ரெண்டிங் டே வந்துருச்சு, நேரோ சிபிஆரே வந்துருச்சு. ஸோ இவனுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 பேட்டர்ன் வந்து நம்ம சொல்லலாம். இது அகைன் டிசைனிங் சிபிஆர் தான். ஸோ கண்டிப்பாக வந்து S1 ட்ரெண்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அகைன் R1 ரிவர்சல் அப்படிங்கிறது ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இங்கே சிபிஆர் கிட்ட பெரிய ஒரு சப்போர்ட் இல்லாதனால என்னால் சிபிஆரோட ரிவர்சல் மட்டும் கீழே போகிற மாதிரி என்னால் சொல்ல முடியல. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து R1 ரிவர்சல் அண்ட் S1 ட்ரெண்டிங் இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போகுது. அண்ட் நம்ம வந்து இப்போ பொசிஷனெலாம் அனலைஸ் பண்ணிடலாம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொசிஷனலாக பார்க்கும்போது இங்கே பாருங்கள் தொடர்ந்து 1 2 3 4 5 6 எப்படி இப்போ அமெரிக்கா மார்க்கெட் 6 நாள் தொடர்ந்து ஏறினான டவ் ஜோன்ஸு இவன் 6 நாள் வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கிறான். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இது என்னது டோஜி மாதிரி கேண்டில் போட்டிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு க்ரீன் கேண்டில் நல்லா வருது அப்படின்னா ப்ராபப்ளி யாரு கண்டா உங்களுக்கு ஒரு ரிவர்சல் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அண்ட் நம்ம ஆல்ரெடி கோடு போட்டு வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த கோட்டை நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாம். இப்போது இது அர்த்தமற்றதாகி விட்டுருது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டச்சஸ் தான் எப்பவுமே நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டச்சஸ் வருது, கீழே இந்த இடத்துல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டச்சஸ் வருது. ஸோ இப்போ எனிவேர் பிட்வீன் இந்த சப்போர்ட் லைனுக்கிட்ட இருக்கிறான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐ திங்க் 0.2 0.3 ஃபிபோனசி ரீட்ரேஸ்மெண்ட் லைனு. இங்கே ஒரு ஃபிபோனசி ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குது. அதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக பிரேக் பண்ணி கீழே வந்துட்டான். இப்போ கீழே இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ இதையும் தாண்டும் போது உங்களுக்கு கீழே இவ்வளோ தூரம் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மேலே போகும்போது உங்களுக்கு இதோட 50 இந்த ஃபிபோனசி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 48,850ங்கிற ரேஞ்சில் ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்படியே நீங்கள் வந்து நிஃப்டி பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா பொசிஷனலாக பார்க்கும்போது இவனுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க சப்போர்ட் லைன் கிட்டலாம் இல்லைங்க, பேங்க் நிஃப்டி மாதிரி சப்போர்ட் லைன் கிட்டலாம் இல்லை. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலாம் இவன் பேரிஷாகவும் இல்லை. இங்கே பாருங்க பேங்க் நிஃப்டி தொடர்ந்து 6 நாள் வந்து ரெட்டு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் தான் ரெட்டு. நேற்று கூட அவன் பாசிட்டிவ் கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் ஆகிச்சிருக்கான். ஸோ இவனுக்கு வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது கீழே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது மேபி இந்த கேண்டலுக்கு மேலேயும் இந்த கேண்டலுக்கு மேலேயும் 550 ரேஞ்சிலுமே இருக்குது. அண்ட் ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது, அரௌண்ட் இந்த 800 கிட்டே இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ். ஸோ வழக்கமாக சொல்கிறது தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் டே. எப்போவுமே நான் வந்து சைடு வேஸ்டியே தான் கொஞ்சம் வந்து பொறுமையாக போங்க, பொறுமையாக பெருமைன்றீங்கன்னு சொல்லுவேன். ஆனால் ட்ரெண்டிங் டேயில் கொஞ்சம் அக்ரெசிவாகவே இருக்கலாம், துணிஞ்சு ரிஸ்க் எடுக்கலாம். பட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் அந்த ரிஸ்க் அப்படிங்கிறது 1% 2% அஃபோர்டபுளாக இருந்தால் மட்டும் தான் நம்மளால் இந்த கேமை ரொம்ப நாளைக்கு ஆட முடியும். அதையும் மைண்டில் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப்பில் இருக்கிறத ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு வந்து சேர்க்கும். நன்றி.